வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 2ஆம் பிறை, மகம் நட்சத்திரம் இருக்கிறது. ராத்திரியிலிருந்து பூரம் வரும். பூரம் நட்சத்திரம். இன்னைக்கு நல்ல நேரம் இல்லை. செவ்வாய் புதன், அதாவது நாளைக்கு 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை சேர்த்து சொல்லிடுறோம், பயன்படுத்திக்கோங்க. திரும்பவும் சொல்றோம், முன்கூட்டியே நீங்க திட்டம் போட்டுக்கலாம். அவ்வளவு. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீம்பு, அலட்டல், கர்வம், திமிர் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். ஒரு ராசிக்கு தொடர்ச்சியா 5 அல்லது 6 நாட்கள் கூட மோசமான நாட்களாக இருக்கலாம், தவறும் இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களும் சிறப்பா இல்ல, நீங்க வருத்தப்பட வேண்டாம், போருங்கள். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு ராத்திரியில தீபம் போடணும், மறந்துட வேண்டாம். வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். நிதானம், பொறுமை, முக்கிய முடிவு கூடாது. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய், 3 வடக்கு பச்சை புதன். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, மருகனே போற்றி, மருகனே போற்றி, மயிலோனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல. வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் செவ்வாய்க்கிழமை 10 பாட்டு படிங்க. புதன்கிழமை திருப்பாவை ஆண்டாள் அருளியது ஒரு 10 பாட்டு படிங்க கோயில்ல இருந்து, நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வைத்து கொடுங்க, பச்சை பயிறு வேக வைத்து கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, காக்காய்க்கும் கொடுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே கில்லி, சூப்பர், கலகுறீங்க, பின்றீங்க, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், உயர்வு உண்டு, நல்ல நாள். உங்க பிறகு பலமான பெருந்தன்மை, தில்லு ஜெயிக்கும். ஆமா. மிருகசீரட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும் வசதிப்பட்ட நேரத்துல. வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 7 6 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் புதன். மனசுல சில மந்திரங்கள் 2 4 ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமரகுருபரரே போற்றி, குளிகனே போற்றி, குக்குடனே போற்றி. குளிகன்னா சர்பத்துல 1, 8 நாகங்கள்ல 1 குளிகன். குக்குடம் சேவல், சேவர் கொடியோன், முருகப்பெருமான குறிக்குது. குக்குடனே போற்றி, மயிலனே போற்றி, மயிலனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. 26 பகுதி, அரை மணி நேரமாவது 2 நாள், ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்ல வெளிச்சம் கிடைக்கும். உறுதி. பருப்பு சாதம் அல்லது கொள்ளு வேக வச்ச சாதம் அல்லது பச்சை பயிறு சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க, தயவு செய்து. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாட்களும் செய்யுங்க. 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்ட மறந்துடாதீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சிறப்பா இல்லை. வீண் பேச்சு, தேவையற்ற தடுமாற்றம், குழப்பம், பதட்டம் அதிகமாக இருக்கிறது. தப்பிக்கணும், பரிகாரம் பண்ணணும். மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் 3 நட்சத்திரக்காரர்களுமே புதன்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் வசதிப்பட்ட நேரத்தில். மிருகசீரட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும் கோயில்ல வசதிப்பட்ட நேரத்தில். வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். நிதானம், பொறுமை, நல்ல நாளாக 2 நாளுமே இல்லை. அனுகூலமான எண் 4 தெற்கு சிவப்பு செவ்வாய், புதன் 7 வடக்கு பச்சை. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, மருகனே போற்றி, மருகனே போற்றி, மயிலோனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல. வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் செவ்வாய்க்கிழமை 10 பாட்டு படிங்க. புதன்கிழமை திருப்பாவை ஆண்டாள் அருளியது ஒரு 10 பாட்டு படிங்க கோயில்ல இருந்து, நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வைத்து கொடுங்க, பச்சை பயிறு வேக வைத்து கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, காக்காய்க்கும் கொடுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பா இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற தடுமாற்றங்கள் இருக்கிறன, குழப்பம் இருக்கிறது. நிதானம், வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன்கிழமை சூரியனுக்கு தீபம் நாட்டணும்.
3 நட்சத்திரக்காரர்களுமே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு சொல்றோம். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை, கவனம், பிரார்த்தனை பண்ணணும். அனுகூலமான எண் 6 தெற்கு வெள்ளை செவ்வாய், 7 வடக்கு பச்சை புதன். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, மருகனே போற்றி, மருகனே போற்றி, மயிலோனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல. வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் செவ்வாய்க்கிழமை 10 பாட்டு படியுங்க. புதன்கிழமை திருப்பாவை ஆண்டாள் அருளியது ஒரு 10 பாட்டு படியுங்க கோயில்ல இருந்து. நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வைத்து கொடுங்க, பச்சை பயிறு வேக வைத்து கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, காக்காய்க்கும் கொடுங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், பிரமாதமான முன்னேற்றம். செவ்வாய் புதன் 2 நாட்களும் கில்லி பின்றீங்க, தில்லு சொல்லி அடிக்கிறீங்க, சொல்லாம அடிக்கிறீங்க, பல 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 வெற்றிகளை பெற்றே தீருவீர்கள். நல்ல நாள். அப்ப திருஷ்டி இருக்காதா, வைத்தறிச்சல் இருக்காதா, பரிகாரம் பண்ணணும்ல, வழிபாடு முக்கியம் சொல்றோம். அனுகூலமான எண் 2 4 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் செவ்வாய், 6 5 தெற்கு மேற்கு நீலம் வெள்ளை புதன். மனசுல சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமரகுருபரரே போற்றி, குளிகனே போற்றி, குக்குடமே போற்றி. குளிகன்னா சர்பத்துல 1, 8 நாகங்கள்ல 1 குளிகன். குக்குடம் சேவல், சேவர் கொடியோன், முருகப்பெருமான குறிக்குது. குக்குடமே போற்றி, மயிலனே போற்றி, மயிலனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. 26 பகுதி, அரை மணி நேரமாவது 2 நாள், ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. நல்ல வெளிச்சம் கிடைக்கும். உறுதி. பருப்பு சாதம் அல்லது கொள்ளு வேக வச்ச சாதம் அல்லது பச்சை பயிறு சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க. தயவு செய்து சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. 2 நாட்களும் செய்யுங்க. 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்ட மறந்துடாதீங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே கில்லி ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்க பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம். அப்புறம் என்ன, கன்னிராசிக்கார நேயர்கள் புதன்கிழமை கட்டாயம் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடணும். ஆமா, உறுதி. அப்புறம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு, திருஷ்டி இருக்கிறதுனால பண்ணணும் சொல்றோம். 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் திங்கள், 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 4 7 தெற்கு வடக்கு பச்சை மஞ்சள் புதன். மனசுல சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமரகுருபரரே போற்றி, குளிகனே போற்றி, குக்குடமே போற்றி. குளிகன்னா சர்பத்துல 1 8 நாகங்கள்ல 1 குளிகன். குக்குடம் சேவல், சேவர் கொடியோன், முருகப்பெருமான குறிக்குது. குக்குடமே போற்றி, மயிலனே போற்றி, மயிலனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. 26 பகுதி, அரை மணி நேரமாவது 2 நாள், ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. நல்ல வெளிச்சம் கிடைக்கும். உறுதி. பருப்பு சாதம் அல்லது கொள்ளு வேக வச்ச சாதம் அல்லது பச்சை பயிறு சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க. தயவு செய்து சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. 2 நாட்களும் செய்யுங்க. 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்ட மறந்துடாதீங்க. துளாராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வீண் செலவு, வீண் கவலை, தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம் அதிகமா இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டாயம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். சரி, போட்டுறீங்க. அப்புறம் என்ன, வேற சில வழிபாடுகள் இருக்கு சொல்றோம். பண விஷயத்துல நிதானம், முக்கிய முடிவு வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், கவனம். அனுகூலமான எண் 4 தெற்கு பச்சை செவ்வாய், 7 வடக்கு நீலம் புதன். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமா கொடுத்துருங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. கட்டாயம் விநாயகர் பெருமானுக்கு ஒரு வேளையாவது தீபம் போட்டுருங்க கோயில்ல. நல்லது.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் கில்லியா இருக்கீங்க. உங்க சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னிதியில தீபம் போட்டுருங்க. விருச்சிக ராசிக்கார 3 நட்சத்திரக்காரர்களுமே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. வேற சில வழிபாடுகள் இருக்கு சொல்றோம். நிதானம், பொறுமை. ஏன் திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு மற்றவங்களுக்கு. 2 நாளும் சூப்பரா இருக்கிறதுனால கவனம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு சிவப்பு வெள்ளை. செவ்வாய் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை புதன். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் இடும்பரே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி, மயிலோனே போற்றி, மண்டோதரியே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரங்களோட 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய காதர் பெருமான் ஒரு புத்தகம் அருணகிரிநாதர் பத்தி எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. அல்லது அருணகிரிநாதர் ஒரு திரைப்படமே இருக்கு, பாருங்க. யூடியூப்ல எளிதா கிடைக்குது, பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கொள்ளு வேக வைத்து கொடுங்க, பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க. புதன்கிழமை கொள்ளு, செவ்வாய்க்கிழமை குல சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது, ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான உயர்வு உண்டு. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 7, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் இடும்பரே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி, மயிலோனே போற்றி, மண்டோதரியே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரங்களோட 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய காதர் பெருமான் ஒரு புத்தகம் அருணகிரிநாதர் பத்தி எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. அல்லது அருணகிரிநாதர் ஒரு திரைப்படமே இருக்கு, பாருங்க. யூடியூப்ல எளிதா கிடைக்குது, பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கொள்ளு வேக வைத்து கொடுங்க, பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க. புதன்கிழமை கொள்ளு, செவ்வாய்க்கிழமை குல சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது, ரொம்ப நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே 2 நாளும் சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. அது அவிட்டம், திருவோணம், உத்திராடம் 3 பேருக்கும் 2 நாளும் புத்தி மனசு ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை. முக்கிய முடிவு எடுக்க கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலயே வம்பு வழக்கு வரும். பரிகாரம் பண்ணணும். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுறணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு சொல்றோம். நிதானம், கவனம். சந்திராஷ்டமம் ஜாலியா இருந்துடாதீங்க. சந்திரன் 8ல இருந்தா மனசு சிக்கல், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாளும் கிடையாது. 2 நாளும் சந்திராஷ்டமம். ஆமா, 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமா கொடுத்துருங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கட்டாயம் விநாயகர் பெருமானுக்கு ஒரு வேளையாவது தீபம் போட்டுருங்க கோயில்ல, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பரா சூப்பர். கலகிறீங்க, பின்றீங்க, நல்ல நாள், ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தயவு செய்து முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. திருஷ்டி இருக்கு, 2 நாளுமே வழிபாடுகள் இருக்கு சொல்றோம். 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 2, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 3, 6 தெற்கு மேற்கு பச்சை நீலம் புதன். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் இடும்பரே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி, மயிலோனே போற்றி, மண்டோதரியே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரங்களோட 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய காதர் பெருமான் ஒரு புத்தகம் அருணகிரிநாதர் பத்தி எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. அல்லது அருணகிரிநாதர் ஒரு திரைப்படமே இருக்கு, பாருங்க. யூடியூப்ல எளிதா கிடைக்குது, பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கொள்ளு வேக வைத்து கொடுங்க, பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க. புதன்கிழமை கொள்ளு, செவ்வாய்க்கிழமை குல சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது, ரொம்ப நல்லது. மீனராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், 2 நாளும் சூப்பரா இருக்கு. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. பிரமாதமான வாழ்க்கை, நல்ல நாள். உங்களுடைய பிரபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும்.
அப்புறம் என்ன கலக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுருங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 9 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை புதன். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் இடும்பரே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி, மயிலோனே போற்றி, மண்டோதரியே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரங்களோட 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய காதர் பெருமான் ஒரு புத்தகம் அருணகிரிநாதர் பத்தி எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. அல்லது அருணகிரிநாதர் ஒரு திரைப்படமே இருக்கு, பாருங்க. யூடியூப்ல எளிதா கிடைக்குது, பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கொள்ளு வேக வைத்து கொடுங்க, பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க. புதன்கிழமை கொள்ளு, செவ்வாய்க்கிழமை குல சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது, ரொம்ப நல்லது. நேயர்களே, நேற்றும் இன்றும் பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள், நல்லது. பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.